வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிங்கிள் க்ரோஷா ஊசியை வச்சுட்டு 2 மாதிரி நாட் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறோம். நாங்கள் செலெக்ஷனில் ஒரு ஊசி வாங்கினோம் இல்லையா, அந்த புது ஊசியை வச்சு தான் இந்த வீடியோவை நம்ம எடுக்க போகிறோம். 4mm வந்து ஊசி எடுத்திருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆன்லைனில் வந்துட்டு அமேசானில் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஊசியை வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம், கிடச்சிச்சு. செலெக்ஷனில் தான் நாங்கள் வந்து இந்த ஊசியை வாங்கினோம். சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து எப்போவும் நம்ம கிளாத்தில் வந்து செஞ்சு காட்டுவோம். இன்றைக்கி வந்துட்டு மேக்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு இன்றைக்கி அவங்க செஞ்சு காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் டோர் மேட்டுக்கு வந்து ஒரு பேசிக் தாங்க. இந்த மாதிரி நம்ம சிங்கிள் க்ரோஷா ஊசியை வச்சு நம்ம செய்கிறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு செயின் வந்து நமக்கு செய்கிறதுக்கு தெரியணும். செயின் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த மேக்ரான் எடுத்துருக்குறோம், இதை வந்து 2 முடிச்சு போட்டுக்கிட்டோம். இதே நம்ம துணி எடுத்திருந்தாலும் அதே மாதிரியே இப்போ நம்ம எப்படி முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு வளையம் வந்து நமக்கு அந்த ஊசியில் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த வளையத்தை வந்து அந்த ஊசியில் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு செயின் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஊசியால் இந்த துணியை வந்துட்டு துணியாக இருந்தாலும் இந்த மேக்ரானாக இருந்தாலும் இந்த லெஃப்ட் சைடு ஹேண்டில் இந்த விரலில் வந்து இந்த மாதிரி சுற்றி இழுத்து பிடிச்சிக்கிட்டோன்னா நம்ம செய்கிற நாட் வந்து ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஊசியில் வந்துட்டு இந்த இதை ஒரு தடவை மாட்டி விட்டுட்டு சோறு காஞ்சி போயிருங்கிறதுக்கு உள்ளே போ, வெயில் உட்காராத. இந்த ஒரு ரவுண்டு மட்டும்தான். கத்தி வந்துடுற, நிழல் படுது, போப்பா. இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிங்கிள் க்ரோஹெட் செஞ்சுட்டு அந்த செயின் செஞ்சுருந்தோம் இல்லையா, அது மாதிரி ரவுண்டு ஃபுல்லாக நம்ம செஞ்சுட்டே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு ஜாயின் பண்ணோன்னா நமக்கு ஒரு ரவுண்டு வந்து ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள், ஒரு ரவுண்டு வந்து செஞ்சாச்சு. இதே மாதிரியே அடுத்தடுத்த ரவுண்டு வந்து நம்ம செய்ய வேண்டியதான். பாருங்கள், நம்ம வந்துட்டு டபுள் க்ரோஹெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுத்த லைன் செய்கிறதுக்கு முன்னாடி 3 செயின் வந்து நம்ம செஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு மேக்ரானை ஒரு தடவை கம்பியில் சுற்றிட்டு இப்போ செயின் கேப்பில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் மேக்ரானை வந்துட்டு அது வழியாக வெளில எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ 3 நாட் வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ திரும்ப மேக்ரானை ஒரு தடவை ஊசியில் சுற்றிட்டு ஃபஸ்ட்டு 2 நாட் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்துக்கோங்க.
திரும்பவும் மேக்ரான் ஒரு தடவை சுற்றிட்டு அடுத்த 2 நாட் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுதான் டபுள் க்ரோஹெட்டு. இது வந்து கொஞ்சம் அகலமாக வரும். இதே மாதிரி அடுத்தடுத்த நாட் வந்து நம்ம செய்ய வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், சிங்கிள் க்ரோஹெட் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அகலம், டபுள் க்ரோஹெட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அகலம். டபுள் க்ரோஹெட் தான் எப்போவுமே வந்து பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கற்றுக்குறவங்க வேணால் சிங்கிள் க்ரோஹெட் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா டபுள் க்ரோஹெட் கற்றுக்கலாம்.